ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்விஸ்டட் அப்சர்ஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, போன எபிசோடில் நான் எதோட முடிச்சிருப்பேன்னா, டே உங்களை அடிக்கலான்னு சொல்லிட்டு பெஞ்சை தூக்கியிருப்பார், அதோட முடிச்சிருப்பேன். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ டே அப்படியே அடிக்கலான்னு சொல்லிட்டு உங்களை பெஞ்சை தூக்கும் போது நீங்கள் டைட்டாக உங்கள் ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டெல்லாம் தூக்கிட்டு போய் உங்கள் காதில் வச்சுட்டு பயந்து உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அந்த டேபிள் பயங்கரமாக உடையிற சவுண்ட் உங்கள் ஏஸில் கேட்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த டேபிள் அப்படியே கீழே போட்டு உடச்சிட்டு எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அவர் ரூம் ஃபுல்லாக அப்படியே சுற்றி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. சுற்றிட்டே இருந்த அவர் திடீர்னு உங்ககிட்ட ஓடி வந்து உங்கள் ஃபேஸை பிடிச்சி அப்படியே இழுத்து எனக்கு தண்ணி வேணும்டி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. நீங்களும் தண்ணி தண்ணி தர அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் அங்கே எதனா தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறீங்க. ஒரு வாட்டர் கேனில் தண்ணி இருக்குது, அதை எடுத்து டே கையில் அப்படியே கொடுக்குறீங்க. அவர் அதை வாங்கி கடகடன்னு குடிக்கிறாரு. அவர் மேலெல்லாம் ஊற்றிக்கிட்டே முடிச்சுட்டு அந்த வாட்டர் கேனை தூக்கி அப்படி செவுத்துலேயே அடிக்கிறாரு. அந்த சவுண்டை கேட்டு பயங்கரமாக பயந்து இன்னும் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. டே எனக்கு போகணும், டே என்னை மட்டும் வெளியே விடுங்க, நான் எதுவுமே பண்ணலை, உங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னு தானே பார்க்க வந்தேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க டே அப்படி சொல்லிட்டு கேட்டே இருக்கீங்க. தண்ணியை தூக்கி அடிச்சு அவர் பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அவர் ரொம்ப டெரராக பார்க்குறாரு தெரிஞ்சு நீங்கள் எதுவுமே அழலை பேசலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஒரு 1 மினிட் இப்படி தான் அவங்களே பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்துட்டே இருந்தவர் டப்புன்னு மயக்கடிச்சு கீழே விழுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ்வளோ நேரம் நல்லா பார்த்துட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு விழுந்துடுறானே சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு அவர் கிட்ட போயிட்டு டே டே அப்படி சொல்லிட்டு அவர் எழுப்புறீங்க. அவர் எழுந்துக்கவே இல்லை. அப்போ உங்கள் மனசில் தோணுது, வயன் எப்படியும் மயக்கம்தான் போட்டு விழுந்திருப்பான், இதான் சான்ஸு, எப்படின்னா எஸ்கேப் ஆயிடுறி அப்படி சொல்லிட்டு கடகடன்னு அந்த கதவு முன்னாடி நின்று டோரை திறந்துட்டு அப்படியே ஓடுறீங்க வெளியே. இப்போ ஓடி போயிட்டு உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் ரூம் கதவெல்லாம் சாத்திட்டு அப்படியே பயந்து ஒரு மாதிரி கட்டலில் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஸ்வெட்டெல்லாம் அப்படியே கையில் தொடச்சிட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களாலேயும் நம்ப முடியல. இப்போ மேலே நடந்த எல்லாத்தையும் அப்படியே நினச்சிக்கிட்டே பயந்து போய் உங்கள் கட்டலில் உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு உங்கள் கதவு அப்படியே வேகமாக தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பயமாயிட்டு யார் அது அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. திரும்பி உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது, டே தான் வந்துட்டாரு சொல்லிட்டு. போச்சு, அவன் திரும்பி வந்துட்டான், இப்போ நான் என்ன பண்ணுறது, யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பயந்துட்டே கேட்குறீங்க. திரும்பி உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. வேறு வழியே இல்லை, போய் கதவை திறப்போம், எதனா ஆச்சுன்னா சத்தம் போட்டு ஊரே கூட்டுற வேண்டியதா அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு பொறுமையாக போயிட்டு அந்த கதவை திறக்கிறீங்க. திறந்து பார்த்தா அங்கே நிற்கிறது சோஃபி தான். உங்களுக்கு சோஃபியை பார்த்தோன்னே அப்பாடான்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே ஒரு லாங் ப்ரீத் எடுத்துட்டு கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு, ஏய் சோஃபி எருமை, எத்தனை வாட்டி யாருன்னு கேட்டேன், பதில் சொல்ல முடியாத உன்னால சொல்லிட்டு கேட்குறீங்க. அவளும், ஏய் நீ கதவை தட்டினா திறப்பன்னு நினச்சி நான் இருந்தேன், நீ என்னை கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதுடி, நான் காதில் ஏர்பாட்ஸ் வச்சுருந்தேன். ஷோ, ஏண்டி வீட்டில் தானே இருக்க, இப்போ எதுக்குடி ஏர்பாட்ஸ் வச்சிட்ருக்கேன், என்ன உன் வருங்கால புருஷ கூட இப்பயே கடலையா அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அவள் வெக்கப்படுறா. கடவுளே, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாலும் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தியா, நீ போடி அப்படி சொல்லிட்டு கதவை சாத்தலான்னு போகிறீங்க. அப்போ அவளுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு, ரொம்ப சீன் போடாத, உனக்கு குளிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா, எப்படி உள்ளே போனேன், இப்போ தான் வெளியே வந்தியான்னு, உன் ட்ரெஸ் எல்லாம் லைட்டாக ஈரமாக தான் இருக்குது, இன்னும் துடைக்கலையா என்ன, அது துடைக்கணும், நீ போ நான் துடைச்சிட்டு வரேன் சொல்லிவிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு உங்கள் டோரை சாத்திட்டு பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க. அப்படியே மிரரில் உங்கள் ஃபேஸை பார்க்கணுமே, கண்ணெல்லாம் ரெட்டாகி ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது மூஞ்சே. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, வயன் இப்போ என்னடி ஆச்சு, ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு மேலே போனேன், அவன் கத்துனான், திடீர்னு தூக்கி உள்ளே போட்டான், திடீர்னு காட்டு மிராண்டி மாதிரி பிக்கப் பண்ணுறான். ஐயோ, இந்த வீட்டில் எப்படி தான் இவனை நம்பி இவங்க இருக்காங்களே எனக்கு தெரியலையே, ஒரு நாளைக்கு நாக்கு தள்ளுது, இன்னும் 2 நாள் இப்படி தாக்கு பிடிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சோகமாக அப்படியே பாத்ரூம்லேருந்து வந்து தொடச்சிட்டு இப்போ அவளுடைய ரூமுக்கு தான் போகிறீங்க. அவ்வளோ ஏ வயன் வா, உனக்காக தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பெட்டு மேலே எடுத்து வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் காட்டுறா. நீங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குடி, எல்லாமே நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு சோகமாக சொல்கிறீங்க. அது பார்த்துட்டு அவன், ஏன்டி இவ்வளோ சோகமாக பேசுகிற, எதனா ஆச்சா என்ன, ரூம் உள்ள போனதுலேருந்து நீ சரியில்லையே, எதனா பிரச்சனையா, உனக்கு ரூம் எதனா பிடிக்கலையா, வேற எங்கன்னா தங்குறியா அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கா. அப்போ நீங்களும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு,
கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ட்ராவல் பண்ணி வந்தல, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லடி. சரி ஓகே, நீ இதெல்லாம் பார்த்துட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும், நாளைக்கெலாம் ஃப்ரெஷ் ஆகிடுவ அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் ஓகேன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் சோஃபி கிட்ட, மேரேஜ்க்கு அப்புறம் எங்கடி இருக்கலான்னு பிளான் பண்ணுற, இங்கேயே வந்துடுவியா இல்லைனா சிட்டியில் இருப்பியா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவளும் இல்லடி, இங்கெல்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம், இங்கே தான் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லைல்ல, சிட்டியில் தான் இருக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். அப்படியோ கொஞ்ச நாளைக்கு அவருடைய அம்மா அப்பா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எதனா ஒரு ரெண்ட் ஹவுஸாக பார்த்து போயிட்டு கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வச்சு சொந்தமாக எதனா வீடு வாங்கணும் வையன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்களும் அப்போது என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு காலியாக தான் இருக்குது, யாருமே வரல, என் வீட்டோட ஹவுஸ் ஓனர் தான் அதுக்கும் ஹவுஸ் ஓனர், நான் வேணால் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், நீ அங்கே வேணால் வந்துடு, நம்ம 2 பேரும் எப்படியோ ஒன்றா இருந்த மாதிரியும் இருக்கும், டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவளுக்கும் அது நல்ல ஐடியாவாக தோணுது. ஆனால் அவன் மட்டும் ஓகே சொன்னால் பத்தாதுல்ல, அதனால அவங்க ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறா. நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவள் வயன், நீ எதுக்கோ ஹவுஸ் ஓனர் நம்பர் மட்டும் கொடு, நான் எதுக்கோ பேசி பார்க்குறேன், ஒரு வேளை யாருனா புக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம முன்னாடியே பேசி வைக்கிறது நல்லது சொல்லிவிட்டு உங்ககிட்ட நம்பர் கேட்குறான். நீங்களும் நம்பர் சொல்கிறீங்க. அவ்வளோ நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே, நான் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும் போது கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்கிறா. நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கிளம்பிட்டு ரூமுக்கு போய் அப்படியே பெட் மேலே படுத்து தூங்கிடுறீங்க. இந்த சைடு அப்படியே டேவை காமிச்சா இப்போ தான் மனுஷன் மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு போல். ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் மண்டையெல்லாம் பிடிச்சிட்டு பயங்கரமாக வலியோடு எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அவர் ரூமில் இருக்க பொருள் எல்லாம் செதறியும் உடஞ்சி போயும் கிடக்கு. அதை பார்த்துட்டு அவர், டே என்னடா ஆச்சு, எதுக்கு ரூமில் இப்படிலாம் இருக்குது, நீ எதனா பண்ணிட்டியா என்ன அப்படி சொல்லிட்டு திரும்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நின்று அப்படியே ஒரு ரூமெல்லாம் திரும்ப திரும்பி பார்க்குறாரு. பொருள்லாம் செதறி தான் கிடக்கு. அவருக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம தான் ஏதோ ட்ரக்ஸ் எல்லாமா பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை, அதெல்லாம் எடுத்து கூட வைக்கலை. அப்படியே அவருடைய ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவரோட கீழே எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டு அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போகிறாரு. இப்போ அவர் வர வேண்டிய இடத்துக்கும் ரீச் ஆகிட்டாரு. அப்படியே அவர் பைக்கை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நடந்து வராரு. அங்கே 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு, மயிருங்களா, எவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், எடுக்காமல் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு பெஞ்ச் இருக்குது, அது மேலே அப்படியே நல்லா காலெல்லாம் விரிச்சுக்கிட்டு கையெல்லாம் பின்னாடி போட்டு ஒரு மாதிரி கெத்தாக உட்கார்றாரு. அதுக்கு அந்த சைட்லேருந்து என்ன ரிப்ளை வருதுன்னா, நம்ம கால் பண்ணால் இவன் எடுக்க மாட்டானா, இவன் பண்ண மாட்டான் நம்ம எடுக்கணுமா, இதுனாடா என் ஜங்குக்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஜிமினா, அவனை பார்த்தா நமக்கு தெரியும்ல அவன் எப்படி தானே, விட்றா, இது எதுக்கு பெருசுக்கிட்டு. அப்புறம் நான்ப்பா எங்கெல்லாம் தேடி வந்திருக்க, எப்பயுமே வீட்டில் பொட்டி பாம்பு மாரி அடங்கி உக்காந்துட்ருப்பேன், இப்போ வெளியெல்லாம் தேடி வந்திருக்க, என்ன ட்ரக்ஸு காலியா அப்படி சொல்லிட்டு கரெக்டாக கேட்குறாரு. அதுக்கு டேவும், மூட்ரா, உனக்கே தெரியும் நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருப்பேன்ட்டு, அதுக்கப்புறம் எப்படி என்னால் வெளியே சுற்ற முடியும், ஆல்ரெடி ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளேன்னு எங்கேயுமே எனக்கு மரியாதையே இல்லை, இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சுற்ற சொல்கிறியா, என்னாலாம் முடியாது. சரி புரியுது, உன் தங்கச்சி கல்யாண வேலைலாம் எப்படி போகுது, எந்த வேலையும் எங்கள் அப்பா என்கிட்ட கொடுக்கல, எல்லாத்தையும் அவர் தான் செய்கிறாரு. இதுக்கும் அண்ணன் போயிட்டு அவளுக்கு ஒரு விஷயம் அவள் கூடையோ எதுக்குமே நான் நிற்கலை, இதுக்கும் நாங்கள் 2 பேரும் பேசக்கூட இல்லை, ஃபஸ்ட்டே எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருந்தோம் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு எதுவுமே இல்லாமல் அப்படி கேர்லெஸ்ஸாக சொல்கிறாரு. இந்த பதிலை கேட்டு ஜேகேக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ அவர் ஷாக்கோட, என்னடா சொல்கிற, 1000 தான் இருந்தாலும் உன் தங்கச்சி கல்யாணம், நீ தானே முன்னாடி நின்று நத்தி வைக்கணும், அதை விட்டு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இந்த நேரத்துலையாவது போயிட்டு அவகிட்ட ஒரு சாரி சொல்லிட்டு பேசலாம்ல, நீ தானே அவளை ஃபஸ்ட்டு கை நீட்டி அடித்த, எந்த தங்கச்சியோட அண்ணன் இப்படி பண்ணால் சும்மா இருப்பா. ஜங்குக்கே, நான்லாம் பேசுகிறதா இல்லை, அன்றைக்கி இன்னும் தைரியம் தான் என் கையை போட்டு முறுக்கிட்டாடா அவ, அதான் வச்சோம் உன்னை செவில்லையே. இப்படிலாம் பேசுறது நியாயமா, நீ எப்படியோ கெட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டு தானே உன் தங்கச்சி அப்படி பண்ணியிருப்பா, நீ அதை புரிஞ்சுக்காமல் பேசுகிற. ஜிமின், நீ மூடு என்ன, அதுக்கு அவள் என்கிட்ட சொல்லியிருக்கணும், இதெல்லாம் பண்ணாத, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும்ன்ட்டு, அதை விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு போயிட்டு எங்கள் அப்பங்க அதில் பற்ற வச்சா. எங்கள் அப்பா சும்மாவா இருந்தான், வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி என்னை அசிங்கப்படுத்தி பேசலை, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான். வெளியே ஒழுங்கினமாக இருந்தாலும் வீட்டில் தெரியாமல் இருந்துச்சு, எல்லாத்தையும் தெரிய வச்சு என் பேர் எல்லாத்தையும் கெடுத்து விட்டா.
அவளை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு உக்காந்துட்டே இருக்காரு. அப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் வராங்க. அந்த பர்சனை பார்த்த உடனேட்டே எழுந்து நின்றுட்டு, என்ன கேட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சனை பார்த்து கேட்க, அவரை கரெக்டாக இருக்கு தலை, நீ வேணால் செக் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு காசு வாங்கிட்டு அப்படியே போயிடுறான். அப்போ ஜேகேவும், டேய் எப்போடா இதெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிற, நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம், ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு மேலே கெட்டது தெரிஞ்சோடனே நாங்கள் 2 பேரும் விட்டோம்ல, நீ மட்டும் ஏன்டா இதுக்கு அடிக்ட் ஆகிருக்க, இனி இதெல்லாம் வேணாம் டே, ஒழுங்காக விட்டு வாழ்க்கையில் உருப்படுற வேலையை பாரு, இதெல்லாம் நம்பியிருந்தா நம்ம நாசமாக தான்டா போகணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்ல, ஏன்பா சொல்ல மாட்டேன், இதை நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் ஓகே என் ஃப்ரெண்டு சொல்கிறான்னு விட்டுருப்பேன். 2 பேரும் கம்மிக்கிட்டானீங்க, 2 பேரும் அவளுங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கெட்ட பழக்கத்தை விட்டுட்டீங்க. உன்னை மாரி பொம்பளை சோக்காடா நான், பொம்பளைங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவளுங்களுக்கு ஜால்ரா தட்டிகிட்டே இருக்க, என்னாலலாம் எவன் பேச்சோ கேட்க முடியாது, என் இஷ்டம் மயிருக்கு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து ஜிமன் எழுந்து வந்து, என்னது உன் இஷ்டம் மயிருக்கு தான் இருப்பியா, பார்க்குறேன்டா எத்தனை நாள் உன் இஷ்டத்து மயிருக்கு இருக்கேன்னு பார்க்குறேன், ஏன் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நாங்களும் இப்படி தானே சொல்லி சுற்றிட்டு இருந்தோம், இப்போ எங்கள் லைஃப்பில் ஒரு ஆள் வந்தோடனையும் பொட்டி பாமா அடங்கி ஒதுங்கி இருக்கோம், ஏன் எனக்காக இல்லை, என்னை நம்பி வந்த அந்த பொண்ணுக்காக, அவளை காப்பாற்றணுன்றதுக்காக. உனக்கும் ஒரு நாள் இந்த லவ்லாம் வரும், அன்னைக்கு பார்க்குறேன், அன்றைக்கும் நீ இதே மாதிரி இருந்தா ஒத்துக்கிறேன்டா, நீ யாருக்கும் அடங்காத மயிருன்ட்டு. எங்கள் பாருட்டே, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிறது தப்பே இல்லை, அது பேர் அவமானம்னா, அப்போ நீ எல்லாம் தயவு செஞ்சு யாரையும் லவ்வோ கல்யாணமோ பண்ணிடாத சரியா அப்படி சொல்லிட்டு ஜிமன் கிளம்புறாரு. அப்போ ஜேக்கவும் டேவோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, அவன் சொன்னதை கொஞ்சம் யோசி மச்சான், நீயும் வாழ்க்கைலாம் வாழணும்ல, உனக்கும் நல்ல லைஃப்லாம் தேவையில்ல, இது வரைக்கும் நீ எந்த பொண்ணையும் தப்பாலாம் பார்த்தது கிடையாது, நீ இந்த ட்ரக்ஸ் மட்டும் தானே, கொஞ்சம் இதை தூக்கி போட்டு வாழ்க்கையில் உருப்பிட்டுற வேலையை பாருடா, எதனா பொண்ணை லவ் பண்ணு, ஆனால் அவளை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன் ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளை லவ் பண்ணு. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை போய் லவ் பண்ணி நீயும் ஹர்ட் ஆகி அந்த பொண்ணையும் ஹர்ட் பண்ணாத, தயவு செஞ்சு இதெல்லாம் தூக்கி போட்டு வாழ்கிற வாழ்க்கையை பாரு. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், லவ் பண்ணுறவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கிறது அவசியம்னு நினச்சேன்னா நீ நினச்சிட்டு போ, ஆனால் எனக்கு அதுதான்டா பிடிச்சிருக்கு, என்னை நம்பி வந்தவளுக்காக எது வேணால் பண்ணலான்னு தோணும், உனக்கும் தோணும், நீ வேணா லவ் பண்ணி பாருட்டே அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே போகிறாரு. ஒரு ஜேகேவே அப்படியே டே பார்த்துக்கிட்டே, இவனுங்களா சொல்கிறதெல்லாம் கேட்காதடா, நீ உன் இஷ்டத்துக்கே இரு, போனால் நம்பி போனால் நாசமாக தான் போனா அப்படி சொல்லிட்டு அவர் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இன்சைடு உங்களை பார்த்தா நீங்களும் உங்கள் ஆன்ட்டி அப்படியே கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஆன்ட்டி, வயன் உன் பாட்டி எப்படி இருக்காங்க, சோஃபி உங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலே இப்போ எல்லாம் சரியாயிடுச்சா, ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சோகமாகிட்டு, இல்லை ஆன்ட்டி, சின்ன வயசுலேருந்து என் அப்பா அம்மா இல்லாத குறைய அவங்க தான் தீர்த்தாங்க, எனக்கு எப்போல்லாம் அப்பா அம்மா இல்லைன்னு ஃபீல் ஆகுமோ அப்போல்லாம் என் பாட்டி மாடியில் தான் போய் படுப்பேன், அப்படிப்பட்டவங்கள உடஞ்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் நிறையா ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டேன், எங்கேயுமே சரியாகலை, இப்போ கூட கேர்டேக்கர் வச்சு பார்த்துக்க சொல்லிட்டு தான் நான் இங்கேயே வந்திருக்கேன், அவங்களுக்கு எப்படின்னா சரியாயிடணும், என் பாட்டியும் என்னை விட்டு போயிட்டா எனக்கு யாருமே இல்லை ஆன்ட்டி, அனாதை ஆகிடுவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அப்போ சோஃபி உங்கள் அம்மா வந்துட்டு, என்ன லூஸா நீ, அப்புறம் நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம், நான் எப்பயுமே உன்னை சோஃபியோட ஃப்ரெண்டாக பார்த்ததே கிடையாது, நான் எப்பயுமே உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பார்ப்பேன், உனக்கு பாட்டி இருக்காங்களோ இல்லையோ எப்பயுமே நாங்களும் கூட இருப்போம், அங்கிளையே சேர்த்து தான் சொல்கிறேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே நல்லபடியாக ஓகேவாயிடும் சரியான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை அக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அப்படி அழுதுகிட்டே உங்கள் ஆன்ட்டி அக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறீங்க. அப்படி நின்றுட்டே சும்மா அப்படியே கிச்சனுக்காக திரும்பி பார்க்கும்போது வெளியே அப்படியே நின்று நீங்கள் அழுகிறத பார்க்குறது தெரியுது. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு ரூமில் நடந்தது எல்லாம் ஞாபகம் வருது. பயத்தில் டப்புன்னு உங்கள் ஆன்ட்டி அக்கு பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் பயந்து போயிட்டு அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் சடனாக அக் பிரேக் பண்ணவோ உங்கள் ஆன்ட்டி அப்படி ஷாக் ஆகிட்டு அந்த ஸ்டெப் கிட்ட பார்க்குறாங்க. அங்கே டே நிற்கிறது தெரியுது. அவங்க அம்மா பார்க்குறத பார்த்த உடனே அப்படியே மேலே ஏறி போயிடுறாரு. அப்போ அவங்க உங்ககிட்ட வந்துட்டு, வயன் அவன் என் பையன்தான், அவனை பார்த்து நீ எதுக்கு பயப்படுற, அது அது ஆன்ட்டி திடீர்னு பார்த்தனா அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தாரா, சடனாக கொஞ்சம் பயமாயிடுச்சு, ஓ சரி சரி நீ கொஞ்சம் தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க. அந்த தண்ணி குடிக்கும் போதே உங்கள் கையெலாம் நடுங்குது. உனக்கு எதுக்கு இப்படி கை நடுங்குது, என்னம்மா
எதனா ஆயிடுச்சா? ரொம்ப பயந்துட்டியா?" அப்படி சொல்லிட்டு, அப்படியே உங்கள புடிச்சு வெளிய கூட்டு வந்து அந்த சோஃபால உட்கார வைக்கிறாங்க ஹால்ல. நீங்களும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. திடீர்னு பார்த்து ரொம்ப பயந்துட்டேனா, அதனால தான். பிரச்சனைலாம் இல்ல." அப்படி சொல்லிட்டு ஒரு மாரி சொல்றீங்க. "வயன், என்னால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சோ? நான் தான் உன் பாட்டிய பார்த்து தேவையில்லாம கேட்டேனோ?" அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. நீங்க பாட்டிக்கு என்னாச்சுன்னு தானே கேட்டீங்க. நான் கொஞ்சம் சடனா பார்க்கவும் தான் பயந்துட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல." அப்படி சொல்லிட்டு சொல்றீங்க. இப்போ அங்கேருந்து சோஃபி நடந்து வரா. உங்கள இந்த மாரி பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. அவ உங்ககிட்ட ஓடி வந்துட்டு, வயன், என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்திருக்கு? எதுக்கு மூச்சு வாங்குது? என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு அவ கேள்வி மேல கேள்வியா கேட்குறா. அவள பார்த்துட்டு நீங்க, "நீ எப்பயுமே ஒரு கேள்வியா கேட்க மாட்டியா? பல கேள்வி தான் கேட்பியா? கொஞ்சம் என்ன மூச்சு விட விடுறியா?" அப்படி சொல்லிட்டு சொல்றீங்க. அப்போ அவங்க அம்மாவும் நடந்தது எல்லாம் சொல்றாங்க. "இந்த மாரி டேவ பார்த்து பயந்துட்டாமா. திடீர்னு பார்க்க பயந்துட்டா போல." அப்படி சொல்லிட்டு சொல்ல, நீங்களும், "டேவா? டே எதுக்கு கீழே வரான்? அவன் எப்பயுமே இந்த வாசல் வழியா கீழே வர மாட்டானே. அவன் தான் பின்வாசல் வழியா போயிடுவானேம்மா." சொல்லும் போது தான் அவங்க அம்மாக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமால, அவன் கீழே வரமாட்டானே இந்த சைடு. தெரியல அவன் எதுக்கு வந்தானோன்னு. "நீ இவளை பார்த்துக்கோ, நான் போயிட்டு எதனா ஜூஸ் இல்லைனா சாப்பிட கொண்டு வரேன்னு." சொல்லிட்டு அவங்க கிச்சன் போயிடுறாங்க. அங்கே போன உடனே சோஃபி சோஃபாவில் உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரை டைட்டாக பிடிச்சி அவள் கிட்ட எடுத்துட்டு, "வயன், போய் சொல்லாமல் சொல்லு. என் அண்ணாவை பார்த்து எதுக்கு பயப்படுற? எதுக்குடி பயப்படுற?" அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு இன்னும் நர்வஸ் ஆகுது. நீங்கள் இன்னும், "இல்லை இல்லை, அது வந்து நான் திடீர்னு பார்க்கும்போது தான் பயந்துட்டேன் சோஃபி. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீ 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 நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? எனக்கு அதை பற்றி சொல்லு." "இல்லை, நீ அவரை பற்றி நிறைய சொன்னல. திடீர்னு வர அவர் அங்கே நின்று பார்த்தாரா, அதான் கொஞ்சம் பயமாயிடுச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை." வயன், நான் சொன்னதை வச்சு பயப்படுற அளவுக்கு நீ குழந்தையா? அவன் எதனா பண்ணியிருந்தா சொல்லிவிடு, நான் கேட்குறேன். அதை விட்டுட்டு இப்படி பயந்துட்டுருக்காத. சொல்லு, அவன் எதனா பண்ணானா? நான் அதை எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறேன்லடி. அவரை திடீர்னு பார்க்கும்போது அவர் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாருன்றதுலாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆன்ட்டி வர என் பாட்டியை பார்த்து கேட்டாங்களா, அதாண்டி கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்றா. அப்படியே சோஃபி உங்களும் இன்னும் டவுட்டாக தான் பார்க்குறா. நீங்களும், "நீ எப்படியா இருந்தால் என்னை பார்த்துட்டே இருப்ப, நான் என் ரூமுக்கு போகிறேன்னு." சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ரூமுக்கு கிளம்பி போகிறீங்க. இப்போ ரூமுக்கெலாம் கிளம்பி போயிட்டு அப்படியே உங்கள் டோர் கதவெல்லாம் சாத்திட்டு பயங்கரமாக ப்ரீத் பண்ணிவிட்டு, "கடவுளே, நான் நினச்சது சரியாக தான் இருக்குது. சொன்னால் அவள் போய் கேட்பேன்றா. கேட்டால் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்? கண்டிப்பாக கல்யாண வீட்டில் என்னால் சண்டை தான் வந்திருக்கும். தேவையில்லாத பிரச்சனை இதுன்னு." சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காறீங்க. அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டே உங்கள் பெட்டு மேலே உட்காந்துட்ருக்கீங்க. திடீர்னு ஒரு சவுண்டு, அது உங்கள் பாத்ரூம்லேருந்து வருது. டேப் ஓப்பன் பண்ணுற சவுண்டு. அதுலேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது. அதை கேட்டோடனே உங்களுக்கு இன்னும் பயமாயிடுது. என்னடா யாரும் இல்லாத பாத்ரூமில் என்னடா சவுண்டு வருது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பாத்ரூம் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. நீங்களும் பயத்திலே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அப்படியே டே வெளியே வந்து நிற்கிறாரு. டேவை பார்த்தோன்னே உங்களுக்கு சரியான ஷாக்கு. அப்படியே இந்த ஷாக்லேயே இருங்க. நான் இதோட இந்த எபிசோட் 2 முடிக்கிறேன். இந்த எபிசோட போரிங்காக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் திரும்பி சொல்கிறேன், இந்த வர எபிசோடெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரிடா. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் சில பேர்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. இது ரியல் லைஃப்னு நினச்சிக்கிட்டு என்னுடைய டே அப்படி பண்ணியிருக்க மாட்டான், என்னோடய ஜிம்மன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. இது கற்பனை கதை. அது என்னுடைய கற்பனை கதை. அதை நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளவுதான். இதை வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை பற்றி யோசிங்க. ஓகேவா? ஓகேடா, இதோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பாய் பாய்.